On this day in 2023 பகல் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகின மேட்ச் 3 மணிக்காட்டியும் இந்தியன் ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பட் ஆஃப்டர் ரோஹித் சர்மாவோட விக்கெட்டுக்கு போகிறோம் கொஞ்சம் சோகமா இருந்தாலும் விராட் கோலியும் கேஎல் ராகுலும் சேர்ந்து அடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் அதே போல விராட் கோலியும் கேஎல் ராகுலும் ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அண்ட் அப்படியே அடிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது விராட் கோலி அவுட் ஆகிட்டாரு. அண்ட் அந்த வேர்ல்ட் கப்பை இந்தியன் டீம் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஆஃப்டர் விராட் கோலியோட விக்கெட்டுக்கு போகிறோம் காத்தோட காத்தா அவங்க வச்சிருந்த ஹோப்பெல்லாம் பறந்து போயிடுச்சு. அண்ட் கேஎல் ராகுலும் ஒரு நல்ல ஸ்கோரை போர்டில் கொண்டு வரணுன்றதுக்காக 50 எல்லாம் போட்டு நல்லா ஃபைட் பண்ணாரு. பட் கடைசியில் அவரும் அவுட் ஆகிட்டாரு. இந்தியன் டீமும் தட்டு தர மாதிரி 241 ஒரு ரன்ஸை ஆஸ்திரேலியன் டீமுக்கு டார்கெட்டா வச்சாங்க. அண்ட் சோகத்தில் இருந்த இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஸ்டார்டிங்லேயே 3 விக்கெட் எடுத்து பும்ரா அண்ட் ஷமி இந்தியன் ஃபேன்ஸுக்கு நல்ல ஒரு ஹோப் தந்தாங்க. பட் அதெல்லாம் சுக்கு நூறா உடைக்கிற மாதிரி டிராவிஸ் ஹெட் ஓவருக்கு ஓவர் 6-4 அடிச்சு ஒரு பக்கம் செஞ்சுரி போட்டா, இன்னொரு பக்கம் மானஸ் லாபுஷேன் பிச்சிலேயே பாய போட்டு படுத்து இந்தியன் ஃபேன்ஸை கதற விட்டு இருப்பாரு. ஃபைனலா ஆஸ்திரேலியன் டீமும் அந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிருப்பாங்க. அந்த வேர்ல்ட் கப்பை லோஸ் பண்ணதுக்கு அப்புறமா விராட் கோலி, ரோஹித் சர்மா, சிராஜ் எல்லாம் அழுது இருப்பாங்க. அண்ட் மேக்ஸ்வெல் அந்த வின்னிங் ரன்ஸ் அடிச்சதுக்கு அப்புறமா கேஎல் ராகுல் அப்படியே உட்கார்ந்து தரைய கீழே போட்டு சோகமா இருந்திருப்பாரு. அண்ட் அதெல்லாம் இன்னும் பார்த்தாலும் நம்மளே அறியாம கண் கலங்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஒவ்வொரு நவம்பர் 19 வரும்போதும் இந்தியன் ஃபேன்ஸால மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை ஆஸ்திரேலியன் டீம் பண்ணிட்டு போயிட்டாங்க.